அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம மட்டன் ஈரல் தான் பார்க்க போகிறோம். அதுக்காக 4 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. கடாயில் ஆட் பண்ணிவிட்டு அரை டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் நான் பாதியாக எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் ஒரு பெருசாக ஒரு 3 வெங்காயமும், சின்ன வெங்காயம் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரு 10 வெங்காயம் எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் கரெக்டாக இருக்கும். காஞ்ச மிளகா, கருவேப்பிலை எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் வதங்குற வரைக்கும் நான் அதுக்கு முன்னே இது செய்கிறதுக்கு முன்னே மட்டன் ஈரல் இருக்குல்லையா, அதை அப்படியே கட் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் ஆட் பண்ணிட்டேன். மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு விழுது ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது, உப்பு இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா விசில் வச்சு எடுத்துகிட்ருக்கேன். 4 விசில் வச்சு எடுத்துட்டேன். கொஞ்சமாக தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு இல்லையா, அதில் இந்த மட்டன் ஈரலை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மிளகு ஃப்ரை தான், மிளகாத்தூளெல்லாம் எதுவும் ஆட் பண்ணலை, தனியாத்தூள் எதுவுமே இல்லை. சூப்பராக இருக்கும். சிம்பிளாக இருந்தாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சாப்பிடாத பசங்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் கொடுத்தா நல்லா சாப்பிட்டுப்பாங்க. சூப்பராக இருக்கும். ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் மிக்ஸ் ஆனதே நான் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகுத்தூள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் பசங்கள்லாம் சாப்பிட்றேங்க, அதனால் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நான்வெஜ் எது சமைச்சாலும் சரி, அது நம்ம கட் பண்ணி வாஷ் பண்ணுறோம் இல்லையா, அதை வாஷ் பண்ணும்போது நீங்கள் கொஞ்சமாக மஞ்சள் ஆட் பண்ணி வாஷ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா க்ளீனாக ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். நான் இப்போ மிளகுத்தூள் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோ. கொஞ்சம் ட்ரையாக இந்த ஸ்டேஜில் நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கிரேவி இருக்கும். இல்லை உங்களுக்கு இன்னும் ட்ரையாக வேணும்னா ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. லாஸ்ட்டில் கொஞ்சமாக கொத்தமல்லியும் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம மட்டன் ஈரல் மிளகு ஃப்ரை. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.